கருப்பு உளுந்து ரைஸா எனக்கெல்லாம் வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடிக்கடி கேட்பாங்க. இதுக்கு வந்து குக்கரில் 2லேருந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் சீரகம், 5, 6 பல் பூண்டு, 3லேருந்து 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு, நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் 1/2 டம்ளர் அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக வந்து கல்லுப்பும் ஆட் பண்ணிட்டேன். ரைஸையும் கருப்பு உளுந்தையும் ஒட்டுக்கா ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு 1/2 அன் ஹவராக. அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு, ஒரு பிஞ்ச் அளவு சுக்கு, ஒரு கைப்பிடி திருகின தேங்காய் ஆட் பண்ணி கலரி விட்டுட்டு குக்கர் விசில் போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா கருப்புளுந்து ரைஸ் ரெடி. இப்போ பன்னீர் பொலிஷ் பண்ணிடலாங்களா? ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய், கடுகு, பெரிய வெங்காயம், தக்காளி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு ஆட் பண்ணுற மசாலா 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் அதை முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து தேங்காயும் சோம்பும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் பால் மாதிரி அதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முக்கியமாக தேவைப்படுறதே வாழை இலை தான். அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்க மாதிரி சின்ன சைஸில் எடுத்துகிட்டு நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பன்னீரை அதே சூட்லேயே இலையில வச்சு நான் ரோல் பண்ண மாதிரி ரோல் பண்ணி எங்கேயும் வடைச்சட்டியில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பன்னீர் பொரிச்சு ரெடி. இந்த கருப்புளுந்தும் பன்னீரும் ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. ஜாயிண்ட் பெயின் இருக்கவங்களுக்கு, ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நியூ மாம் மதர்ஸ்க்கு வந்துட்டு ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு, பேக் பெயின் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.